Good morning students. Welcome to computer science class. Today we are going to see about control structures. This is chapter 6, control structures. So what is control structures? Control structure அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். எப்படி அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு அவுட்புட் வரும் அந்த மாதிரி. ஆனால் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 1 2 3 4 அப்படின்னு 10 வரைக்கும் சீக்வன்சிங்காக அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணுமோ, அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷனை செக் பண்ணி அது கரெக்டோ தப்போ, கரெக்டாக இருந்தால் அதை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை தப்பாக இருந்தால் வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்க்கு தான் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், there may be a situation in our real life programming where we need to skip a segments or set of statements and execute another segment based on the test of the condition. This is called alternative or branching. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்மளோட ரியல் லைஃப்லேயே எக்ஸாம்பிள் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போது ஒரு ரோட்டில் டெய்லி நம்ம டெய்லி அந்த ரோட்டில் தான் போவோம், பைக்கில் போகிறோம் அப்படின்னா ஒரு நாள் அந்த ரூட் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட்டிவாக வேறு ரூட் நம்ம சர்ச் பண்ணி அதில் நம்ம போக ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ப்ரோக்ராமிங்லேயும் இப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் அதை தாண்டி வேறு என்ன கண்டிஷனில் நம்மளால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமை விட்டுட்டு அடுத்த செட்டுக்கு நம்ம போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த அல்டர்னேட்டிவ், அப்படி இல்லைன்னா பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லாமல் இப்போ ஒரே செட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனையே நம்ம திரும்பியும் மறுபடியும் நிறைய டைம்ஸ் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் அந்த ஆன்சர்ஸே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த லூப்பிங் அண்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லூப்பிங் அப்படின்னாவே, லூப்னா என்ன, நம்ம பண்ணதே திரும்பியும் பண்ணுறது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது தான் லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு பைத்தானில் நிறைய கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இந்த பிரான்ச்சிங்னா என்ன, லூப்பிங்னா என்ன, ஐட்ரேஷன்னா என்ன, எல்லாமே ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். A program statement that causes a jump of control from one part of the program to another is called control structure or control statement. பேசிக்காக கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம அந்த ப்ரோக்ராம் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ப்ரோக்ராமோட கண்ட்ரோலே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காசஸ் அ ஜம்ப் ஃப்ரம் ஒன் கண்ட்ரோல். இப்போ ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அது நம்மளுக்கு வேண்டாம், அடுத்தது தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கண்ட்ரோல்லேருந்து அடுத்த கண்ட்ரோலுக்கு அது ஜம்ப் ஆகி வேறு ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஃபார்ம்லேருந்து இன்னொரு கண்ட்ரோல் ஃபார்முக்கு ஜம்ப் ஆகிறது தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம C++ல் படித்த மாதிரியே இங்கேயும் நம்மளுக்கு நிறைய கண்ட்ரோல் ஃப்ளோஸ் இருக்குது. அதுதான் என்னென்ன அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், there are 3 important control structures. மொத்தம் நம்மளுக்கு 3 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இம்பார்ட்டண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். என்னென்ன அப்படின்னா சீக்வென்ஷியல், அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். நல்லா கவனிச்சுக்கோங்க, சீக்வென்ஷியல், அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது பேர்லேயே தெரியுது, சீக்வன்ஸாக அப்படின்னா அடுத்தது ஒன் அனதர் அப்படின்னு சொல்லி அடுத்தது. இப்போ ஒன் ஃபஸ்ட்டு நம்பர் 1ன்னு பிரிண்ட் ஆச்சுன்னா செகண்ட் 2 3 4 5 அப்படின்னு நம்மளுக்கு n நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் பிரிண்ட் ஆகிறது தான் சீக்வென்ஷியல். ஸோ அப்படின்னா என்னென்னா
அடுத்தடுத்து இருக்கிறது அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வரும். அதுதான் சீக்வென்ஷியல். நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன்று இது இல்லைன்னா அது, இதோட அல்டர்னேட்டிவ் வேறு எதனா இருக்குது அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் தான் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்னு சொல்லுவோம். ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம முன்னாடியே சொன்னது தான். லூப்பிங் அப்படின்னா ஒரே கண்டிஷனே மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் லூப்பிங் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வென்ஷியல் பார்க்கலாம். சீக்வென்ஷியலுக்கு ப்ரோக்ராமிங் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கே பாருங்கள், சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். அதாவது சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னா அது வந்து லைனாக தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒன் ஆஃப்டர் அனதர், ஃபஸ்ட்டு என்ன லைன் இருக்கோ அந்த லைன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், அடுத்தது செகண்ட் லைன் பிரிண்ட் ஆகும், தேர்டு ஃபோர்த் அப்படின்னு சொல்லி ஆன் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன் ஆஃப்டர் அனதர் எக்ஸிக்யூட் ஆகிறது தான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். A code to print your name, address and phone number is an example of a sequential statement. இங்கே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், பிரிண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஹலோ திஸ் இஸ் ஷாம், அதாவது பேர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில். தென் பிரிண்ட்எஃப்பில் வந்து அவங்களோட வீட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட பேர், தென் அவங்களோட அட்ரஸ், அது ரெண்டும் வந்து நம்மளுக்கு சீக்வன்ஸாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அவங்களோட பேர், ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னது அவங்களோட பேர், ஸோ அந்த பேர் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. தென் வந்து அவங்க அட்ரஸ், ஸோ அவங்களோட அட்ரஸ் வந்து செகண்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்எஃப்பில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோம், செகண்ட் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே சீக்வன்ஸாக ஒன் ஆஃப்டர் அனதராக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா அதுதான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். இங்கே அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அல்டர்னேட்டிவ் அப்படின்னாலே இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது இது எக்ஸிக்யூட் பண்ணு, இது தப்பாக இருந்ததுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணு. அல்டர்னேட்டிவாக வேறு ஒரு ஆப்ஷனை தேடி நம்ம போயிட்டே இருக்கிறது தான் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளோட டே டு டே லைஃப் we need to take various decisions and choose an alternate path to achieve our goal. அதாவது நம்மளோட டே டு டே லைஃப்லேயே வந்து நம்மளோட ஆல்டர்னேட் இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லி வேறு டெசிஷன்ஸ் எடுத்து தான் நம்மளோட லைஃபே வந்து நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் ரூட்டு தான் வந்து நம்மளோட அல்டர்னேட்டிவ் ரூட்டை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தாலுமே கூட நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு நம்ம கரெக்டாக போய் சேரணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை ஃபால்ஸாக இருந்ததுன்னா அடுத்ததை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திஸ் டைப் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் இஸ் வாட் வி ஆர் டு லேர்ன் த்ரூ அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட், செக்கிங் வெதர் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதாவது இந்த மாதிரி இதில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற நம்பர் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணு. பாசிட்டிவாக இருந்தால் இது பாசிட்டிவ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணு, இல்லை நெகட்டிவாக இருந்தால் இது நெகட்டிவ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணு. ஸோ திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஈவனாக ஆடா அப்படின்னு செக் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். அது ப்ரோக்ராமிங் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை ஈவனாக ஆடா இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம இந்த அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டே நம்மளுக்கு 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் இஃப் எலிப்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சிம்பிள் இஃப், செகண்ட் வந்து இஃப் எல்ஸ், தேர்ட் வந்து இஃப் எலிப்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ சிம்பிள் இஃப்னா வெறும்னா நம்ம இஃப் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதுவோம். அதுதான் சிம்பிள் இஃப். அதாவது இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழ் மீனிங் என்ன, இஃப் அப்படின்னா இதுவாக இருந்தால் இதை வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுவாக இருந்தால், இஃப் எல்ஸ்ன்னு சொல்லும்பொழுது இஃப்னா இதுவாக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணு, எல்ஸ் அப்படின்னா அப்போ அது தப்பு, இஃப் தப்பு அப்படின்னா எல்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றதுக்காக தான் இஃப் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ எலிப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா, இஃப் கண்டிஷன் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நிறைய எல்ஸ் கண்டிஷன்ஸ் வரும். அந்த எல்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு எல்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இஃப் எலிப்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இஃப்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம்.
Simple if is the simplest of all decision making statements. Conditions should be in the form of relational or லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அதாவது சிம்பிள் இஃப்ன்றது தான் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலையே எல்லா டெசிஷன் மேக்கிங்லேயே ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கண்டிஷன் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும், இஃப்பில் வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இஃப் 3 வந்து கிரேட்டர் தென் 4 அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னா, இஃப்பில் அந்த கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ட்ரூனா இதை வந்து ஆமாம் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணு, இல்லை ஃபால்ஸ்னால் எல்ஸில் போயிட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எப்பயுமே எதில் தான் கொடுக்கணும் அப்படின்னா, ரிலேஷ்னல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷ்னல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது, ரிலேஷ்னல்னால் நான் முன்னாடி சாப்டரில் 5th சாப்டரில் பார்த்தோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி வர்றதுலாம் ரிலேஷ்னல். லாஜிக்கல் அண்ட் ஆர் நாட் அந்த மாதிரி வர்றதுலாம் லாஜிக்கல். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இங்கே கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சிம்பிள் இஃப்க்கு இங்கே சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி நம்ம வந்து சிம்பிள் இஃப்க்கு சின்டாக்ஸ் எழுதணும் அப்படின்னா, இஃப்பில் வந்து இஃப்ன்ற இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபஸ்ட்டு பிளாக் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். இதுதான் சின்டாக்ஸ். இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சின்டாக்ஸ்க்கு இங்கே நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, எக்ஸில் வந்து இன்புட் என்டர் யுவர் ஏஜ், அதாவது நம்மளோட வயசை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். அதுதான் இங்கே நம்மளை இன்புட்டில் கொடுக்கறது. ஸோ இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தது அப்படின்னா, அதாவது என்டர் யுவர் ஏஜ்னு முதல்ல கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம இன்புட்டில் என்டர் யுவர் ஏஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து டைப் பண்ண போகிறோம். நம்ம டைப் பண்ணுற நம்பர், அதாவது எக்ஸ் அப்படின்ற அந்த நம்பர் 18 விட கிரேட்டராக நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, 18 விட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா பிரிண்ட்டில் வந்து என்ன வரும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அப்போ 18 விட அதிகமாக, ஒன்று 18ன்னு இருக்கணும். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லும்போது 18 நம்மளுக்கு கணக்கில் வரும். அப்போ நம்ம கொடுக்குற நம்பர் வந்து என்டர் யுவர் ஏஜ்ன்ற இடத்துல நம்ம கொடுக்குற நம்பர் 18 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே என்ன நம்பர் கொடுத்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும். அதை விட கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அப்போ 18ஓட அதிகமாக நம்ம நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வரும். ஸோ அவுட்புட் பாருங்கள், என்டர் யுவர் ஏஜ்னு கேட்டிருக்கு. 34ன்னு நம்ம வந்து இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா 18 விட 34 கிரேட்டர் தான். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வரும். அப்போ செகண்ட் அவுட்புட் பாருங்கள், என்டர் யுவர் ஏஜ்னு கேட்கும்பொழுது 18க்கு கம்மியாக இருக்கிற நம்பர் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ 16 இங்கே கொடுத்துருக்காங்க. 16ன்றது 18 விட கம்மியாக இருக்க நம்பர். ஸோ இந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இந்த பிரிண்ட் வந்து பிரிண்ட் எஃப் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வராது, எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதனால் ஃபால்ஸாக இருந்தால் வேறு எதனா எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னும் இது வந்து சொல்லலை. ஸோ நம்மளுக்கு என்டர் யுவர் ஏஜ்னு கேட்டால் 16ன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அதோட அது முடிஞ்சிடும், அந்த ப்ரோக்ராமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள் இஃப்னா நம்ம வெறும் இஃப் மட்டும் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதை ரிட்டர்ன் பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் அதை பற்றி எதுவுமே பேசவே தேவையில்லை. ஸோ இதுதான் சிம்பிள் இஃப்.